ஜனநாயகன் படம் தான் வந்து விஜய் அவர்களோட லாஸ்ட் படம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி அந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துல பூஜா, நரேன், பிரியாமணி, பாபி, பிரகாஷ் ராஜ், மமிதா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துக்கு அனிருத் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வினோத் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் பகவந்த் கேசரி அந்த படத்தோட ரீமேக் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த படத்தோட ரீமேக் இது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க போதே நமக்கு தெரிஞ்சது. பட் அது மட்டும் இல்லாம அந்த படத்தோட ஒன்லைன் மட்டும் இந்த படத்துல வந்து யூஸ் பண்ணிருக்கலாம். அந்த படத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சோஷியல் இஷ்யூ வந்து டச் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா குட் டச் பேட் டச். ஸோ அந்த ஒரு லைன் மட்டும் இதுல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்ற மாரி தான் நியூஸஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ விஜய் மாரி ஒரு பெரிய ஆக்டர் வந்து இந்த இஷ்யூ பத்தி பேசும்போது அது இன்னும் நிறைய பேரை போய் அது ரீச் ஆகும். அவருக்கு வந்து கிட்ஸ் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இவரை மாரி ஆள் வந்து இந்த இஷ்யூ பத்தி பேசும்போது அது கண்டிப்பா பெரிய லெவலில் ரீச் ஆகும். ஸோ அந்த ஒன்லைன் மட்டும் அவங்க எடுத்திருக்காங்கன்ற மாரி தான் நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. இதை தாண்டி இந்த படத்துல வந்து தெரியாத நிறைய விஷயம் வந்து லாஸ்ட் 2 வீக்ஸா வந்து போயிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சொன்ன ஆக்டர்ஸை தவிர்த்து இன்னும் ஒரு ஆக்டர் வந்து முக்கியமான ரோல் வந்து பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மறைந்த நடிகர் ரகுவரன். அவர் ரோல் வந்து ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கோட் படத்துல வந்து விஜயகாந்த் அவர்களோட இதை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதுல வந்து இன்னும் ரொம்ப பெருசா மெனக்கடாம யூஸ் பண்ணியிருந்த மாதிரி தான் நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்துல அந்த மாதிரி இல்லாம ரொம்ப இம்பார்ட்டன்டான இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ரகுவரன் சாரும் விஜய் சாரும் வந்து நிறைய படத்துல பண்ணியிருக்காங்க. அது முக்கியமான படம் வந்து பாத்தீங்கன்னா லவ் டுடே, அப்புறம் திருமலை. இந்த 2 படமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே. லவ் டுடேல வந்து அப்பாவும் பையனும்ன்ற ரோல்ல வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அதுமாதிரி திருமலை படத்துலயும் வந்து ரொம்ப அழகான ரோல் வந்து ரகுவரன் அவர்கள் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்துலயும் வந்து அதே மாதிரியான ஒரு ரோல் தான் வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்க மாரி நியூஸஸ் வந்து வந்திருக்கு. இந்த நியூஸ் தான் வந்து லாஸ்ட் வீக் வந்து வைரல் ஆயிட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல வந்து இவரை தவிர்த்து ஒரு 3 பேர் வந்து கேமியோ ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேர் யாருன்னா 3 பேருமே டேரக்டர்ஸ் தான். அவங்க தான் வந்து அட்லி, நெல்சன், லோகேஷ் கனகராஜ். இவங்க 3 பேருமே வந்து ஒரு சாங்ல வந்து வந்திருக்க மாரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கான ஷூட்டும் இப்போ லாஸ்ட் வீக் தான் பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேருமே விஜய் சாரோட கரியர்ல வந்து ரொம்ப முக்கியமான டேரக்டர்ஸ். இல்ல பர்டிகுலரா சொல்லணும்னா அட்லி வந்து தெரி படம் வந்து விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணாங்க. அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து விஜய் சாருக்கு அந்த படத்துல வந்து கிடைச்சாங்க. அடுத்த படமே வந்து மெர்சல் பண்ணாங்க. அந்த படம் வந்து ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்ற மாரிலாம் வந்து நிறைய பேர் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் வந்து பயங்கரமா வந்து அதுவும் பர்டிகுலரா வெற்றிமாறன் கேரக்டர்லாம் பயங்கரமா வந்து வைரல் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் லோகேஷ் கனகராஜும் அவரும் வந்து மாஸ்டர் படத்துல வந்து விஜய் சாரோட கரியர்ல வந்து ரொம்ப முக்கியமான படமா அது அமைஞ்சது. அவரோட கேரக்டர் வந்து இன்னும் ஜேடி அந்த கேரக்டர் இன்னும் நிறைய பேர் இன்னும் பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு முக்கியமான படமா அது அமைஞ்சது. நெல்சன் வந்து பீஸ்ட் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போல. அந்த படம் சரியா போகலனாலும் அந்த படத்துல வந்து விஜய் சார் வந்து பயங்கர ஃபன் மூட்ல இருந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணதா வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க 3 பேருமே இந்த படத்துல வரணும்னு சொல்லிட்டு வினோத் வந்து விஜய் சார் கிட்ட சொல்லியிருக்காங்க. விஜய் சாரும் வந்து சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த படத்துல வந்து ஷூட் போயிருக்காங்க. ஸோ விஜய் சார்ல வந்து இவங்க 3 பேருமே நடிச்சிருக்காங்க. பட் இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு டேரக்டரையும் அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அது இன்னும் நல்லா இருந்திருக்கும்ன்றது வந்து என்னோட ஆசையும் கூட. அது யாருன்னு கேட்டீங்கன்னா ஏஆர் முருகதாஸ். ஏன்னா விஜய் சாரோட கரியர்லயே வந்து ரொம்ப முக்கியமான படம் வந்து துப்பாக்கி கரெக்டான டைம்ல வந்து அவர் கொடுத்தாரு. அதுவும் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த டைம்ல ரொம்ப முக்கியமான ஒரு படமா வந்து அவர் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் கத்தி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அவர் கரியர்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான மூவி. ஸோ அவரும் வந்து இவங்க 3 பேர் கூட சேர்ந்து வந்தா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் ஷூட்டிங் முடியல. ஸோ இந்த மீன் டைம்ல வந்து வினோத் அவர்கள் வந்து ஏஆர் முருகதாஸ் அவர்களையும் வந்து மீட் பண்ணி அவரையும் ஒரு சீன்ல எப்படினாச்சும் கொண்டு வந்துருவாருன்னு நம்ம நம்பலாம். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து இந்த இயர் அக்டோபர் தான் ரிலீஸ் ஆகும்ன்ற மாரி அவங்க ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா இப்போ என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா இந்த படம் அக்டோபர் ரிலீஸ் ஆகல. ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் சார் வந்து ஃபுல்லாவே வந்து அரசியல்ல வந்து இறங்கிட்டாங்க. ஸோ அதுல வந்து நிறைய மீட்டிங்ஸும் சரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து ஷூட்டிங்கே வந்து அவர் ஸ்டாப் பண்ணி தான் வந்து போயிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து அக்டோபர்ல வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆகாது. 2026 பொங்கலுக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிட்டு அடுத்த ஒரு 4 months வந்து எலெக்ஷனும் வருது. ஸோ இது வந்து கரெக்டான டைமா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜய் சார் கேட்காமலே வந்து வினோத் அவர் வந்து அரசியல் டைலாக்ஸ் நிறைய வந்து இந்த படத்துல எழுதியிருக்கிறதாவும் நியூஸ் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் சாரோட லாஸ்ட் படமா இருக்கிற இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து மெமரேபிள் தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வினோத் அவர்களும் இயக்கி இருப்பாரு.